எப்படி தந்தையின் மீது அன்பு ஏற்படும்? ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வில் இருந்தால்தான் உங்களுக்கு தந்தையின் மீது அன்பு ஏற்படும். பக்தி மார்க்கத்தில் கூட பக்திக்காக நேரம் ஒதுக்கிடுகின்றார்கள். அதேபோல நாமும் கூட நினைவுக்கான நமது நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் இது மிகவும் பெரிய பயனாக இருக்கின்றது. அதாவது சொர்க்கத்தின் ஆஸ்தி நமக்கு கிடைக்கின்றது. நாம் நமது உயர்ந்த பதவியையும் அடைகின்றோம். மேலும் நமது பாவங்களும் பஸ்பமாகின்றது. நமது விகர்மங்கள் விநாசமாகி விடுகின்றது. ஆகையினால் தான் தந்தை சொல்கின்றார், இப்பொழுது தந்தை நினைவில் இருக்க வேண்டும், அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று. மீரா கூட கிருஷ்ணன் நினைவில் சதா இருந்தார். ஆனால் அவரோ இந்த உலகத்தில் தான் மறுபிறவி எடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் இப்பொழுதோ தந்தை சொல்கின்றார், நாம் ஆத்ம உணர்வில் இருந்து தந்தை நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அனைவரும் வீட்டிற்கு செல்லும் நேரமாக இருக்கின்றது. அங்கே வீட்டிற்கு தூய்மையானவர்கள் மட்டுமே செல்ல முடியும். மற்றவர்கள் தண்டனைகள் அடைந்துதான் அங்கே கழைத்து செல்லப்படுவார்கள். ஆகையினால் நாம் தண்டனைகள் இல்லாமல் தந்தை நினைவின் மூலமாக தூய்மையாகி வீட்டிற்கு தந்தையுடன் செல்ல வேண்டும். மேலும் தந்தையுடன் முதல் நம்பரில் வர வேண்டும், ஆஸ்தி பெற வேண்டும். மேலும் உயர்ந்த பதவி தந்தையுடன் இருக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்தில், அதற்காக நாம் தந்தை நினைவில் சதா இருக்க வேண்டும். ஆதலால் தான் தந்தை கூறுகின்றார், எப்படி நீங்கள் பக்தியில் கூட நேரத்தை ஒதுக்கி பக்தி செய்தீர்களோ அதே போல என்னை நினைவு செய்வதில் கூட நேரத்தை ஒதுக்குங்கள் என்று தந்தை இப்பொழுது நமக்கு கூறுகின்றார். சில குழந்தைகள் கோபத்தில் வந்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு நினைவு இல்லை என்று அர்த்தமாகி விடுகின்றது. கோபத்தில் வந்து தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றார்கள். ஆதலால் நாம் தினமும் சோதனை செய்ய வேண்டும். நமது கணக்கை பார்க்க வேண்டும். யாருக்கும் நாம் துக்கம் என்று கொடுக்கவில்லையே, எவரையும் நாம் தொல்லைப்படுத்தவில்லையே, தேக அபிமானத்துடன் இருந்தோமா என்று தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் இப்பொழுது இந்த விஷயங்களை விட்டுவிட்டு தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுக்கு கூட நேரம் பிடிக்கின்றது என்று அல்லவா என்று தந்தை கேட்கின்றார். ஏனென்றால் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கு நேரம் வேண்டும். இப்படி இந்த வீண் விஷயங்களில் நாம் நேரத்தை செலவழித்தோம் என்றால் பிறகு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது. ஆகையால் தான் தந்தை சொல்கின்றார், நீங்கள் தந்தை நினைவில் இருங்கள், மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் ஆர்வம் கொள்ளுங்கள். உங்கள் மேனர்ஸை தினமும் பார்த்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் இது மிகவும் உயர்ந்த பாதையாக இருக்கின்றது என்று தந்தை சொல்கின்றார். ஆகையினால் நாம் இந்த கோபத்தில் வருவதோ, நேரத்தை வீணடிப்பதோ, மற்றவருக்கு துக்கம் கொடுப்பதோ, தொல்லைப்படுத்துவதோ, இதன் மூலம் நமது ரெஜிஸ்டர் கெட்டுவிடுகின்றது. நமது பதிவேட்டில் இப்படி கெட்டுவிடுகின்றது. நாம் மன்னிப்பு கேட்டோம் என்றால் கூட இங்கு ஆசிரியர் படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இங்கே மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்று தந்தை கேட்கின்றார். மன்னிப்பை கொடுக்கப்பட முடியாது. ஏனென்றால் இது படிப்பாக இருக்கின்றது. இதில் அனைவரும் படிக்க வேண்டும் மற்றும் அதன்படி நடக்க வேண்டும். இங்கே மன்னிப்பு என்ற விஷயமே கிடையாது. ஆசிரியர்கள் எப்படி மன்னிப்பார்கள்? அவர்கள் சொல்லிதான் கொடுப்பார்கள். பிறகு நாம் நமது படிப்பை படித்து அதன்படி நடக்க வேண்டும். ஏனென்றால் ரெஜிஸ்டர் கெடக்கூடாது என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி.